சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிற ஹீரோக்கள் தங்களுடைய 50வது படம் எப்படியாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக அமையும்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஒரு சில நடிகர்களோட 50வது படம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஹிட் ஆயிருக்கும். ஒரு சில நடிகர்களோட 50வது படம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக தோல்வியும் அடைச்சிருக்கும். அந்த வகையில் நடிகர் விஜய் சேதுபதியோட 50வது படமான மகாராஜா படம் அவருக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமாக அமையுமா? இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன, இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னுடைய பேர் சக்திவேல். இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன் டைரக்ஷனில் நடிகர் விஜய் சேதுபதி, அனுராக் காஷ்யப், நடராஜன், அபிராமி மற்றும் பலர் நடிச்சு ரிலீஸ் ஆகிற படம் தான் மகாராஜா. இந்த படத்தோட கதை எங்க தொடங்குதுன்னா, அனுராக் காஷ்யப்புக்கும் அபிராமிக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அனுராக் காஷ்யப்பும் மணிகண்டனும் தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகரும் 3 பேரும் சேர்ந்து நகை அதிகமாக இருக்கிற வீடுகளை செலக்ட் பண்ணி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை இவங்க திருடுறத அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களே கொன்றுவாங்க. அந்த வீட்டில் வயசு பொண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை ரேப்பும் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை அவங்க வந்து வழக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் அனுராக் காஷ்யப்போட பொண்ணோட பிறந்த நாள் வரும். ஸோ அது எப்படியாவது நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அபிராமியும் அனுராக் காஷ்யப்பும் பிளான் பண்ணுவாங்க. அதுக்காக குழந்தைகளுக்கு துணி நகையும் வாங்கிட்டு வருவாங்க. அந்த சமயத்தில் அபிராமி என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு தாடி அதிகமாக இருக்குது, அதனால முடி வந்து ட்ரிம் பண்ணிட்டு வான்னு சொல்லுவாங்க. இந்த சமயத்துல தான் விஜய் சேதுபதி வேலை செய்யற அந்த சலூனுக்கு போவாரு. அந்த சலூன்ல இருந்த ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கும் பொழுது இந்த மாதிரி குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் நகை வந்து திருடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். அதை படிச்சுட்டு தன்னுடைய கூட்டாளிக்கு வந்து போன் பண்ணி சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை விஜய் சேதுபதி ஒட்டு கேட்டுருவாரு. இதனால விஜய் சேதுபதி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருப்பாரு. ஆனா விஜய் சேதுபதி எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்க மாட்டாரு. சலூன்ல இருந்து வீட்டுக்கு போனா அனுராக் காஷ்யப் வாங்கிட்டு வந்த நகையை வந்து மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. யோசிச்சு பார்க்கும்போது அந்த நகையை வந்து சலூன்ல தான் விட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு சலூன்ல எடுக்கிறதுக்காக போவாரு. ஆனா எதிர்பாராதமா அங்க போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்துரும். அதே சமயத்துல தான் விஜய் சேதுபதியும் அங்க வருவாரு. இதனால விஜய் சேதுபதி தான் தன்னை வந்து போலீஸ்ல மாட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிட்ட அனுராக் காஷ்யப் விஜய் சேதுபதி மேல பயங்கர கோவத்துல இருப்பாரு. தன்னுடைய புருஷன் வந்து ஒரு திருடன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அபிராம் என்ன பண்ணுவாங்கன்னா, இனிமேல் என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டு அபிராம் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிருவாங்க. தனியாக பிரிஞ்சு போன அபிராமிக்கு ஆறுதல் சொல்றதுக்காக விஜய் சேதுபதியும் அவரோட ஒய்ஃபும் அவரோட குழந்தையும் சேர்ந்து அபிராமி பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போவாங்க. அபிராமியோட குழந்தைக்காக பொம்மைகள் வாங்கலன்னு சொல்லிட்டு எதிரில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர்ல விஜய் சேதுபதி வாங்கிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல பிரேக் பிடிக்காம வந்த ஒரு லாரி அபிராமியும் விஜய் சேதுபதியோட ஒய்ஃப் இருந்த அந்த வீட்டு மேல இடிச்சிரும். இதனால விஜய் சேதுபதியோட ஒய்ஃபும் குழந்தையும் அபிராமியும் செத்துருவாங்க. ஆனா அபிராமியோட குழந்தை மட்டும் பொழைச்சுக்கும். அது அந்த குழந்தை எடுத்துட்டு போயிட்டு விஜய் சேதுபதி வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த சமயத்துல தான் ஜெயில இருந்து வெளியே வந்த அனுராக் காஷ்யப் என்ன ஜெயில அனுப்பினவன உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியை கொல்றதுக்காக அனுராக் காஷ்யப்பும் மணிகண்டனும் ஒரு பிரபலமான தமிழ் நடிகர் 3 பேரும் சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டு அவங்க வீட்டுக்குள்ள போவாங்க. இந்த சமயத்துல தான் அந்த வீட்டுல பயங்கரமான கலவரம் நடந்து அவங்க வீட்டுல வச்சிருந்த அந்த குப்பத்தொட்டியான லட்சுமியை தூக்கிட்டு போயிருவாங்க. இது சம்பந்தமா விஜய் சேதுபதி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்னுடைய லட்சுமி எப்படியா கண்டுபிடிச்சு கொடுங்க, என் பொண்ணு வந்து வெளியில போயிருக்கான், அவன் வரதுக்குள்ள எனக்கு எப்படியா கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. கடைசியா அந்த குப்பத்தொட்டியை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, விஜய் சேதுபதியோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அவங்க வீட்டில் நடந்த கலவரத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, இதையெல்லாம் ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருக்காரு இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன். இப்போ நான் சொன்ன இந்த படத்தோட ஒரு பேசிக் கான்செப்ட் என்னன்னா, ஹீரோவால ஜெயிலுக்கு அனுப்பப்படுற வில்லன் வெளியே வந்து ஹீரோவா பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி பழிவாங்கல் கதை தமிழ் சினிமாவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா பழிவாங்கல் கதையில எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு ஒய்ஃபை கொண்டுருவாங்க, இல்லைன்னா பொண்ணை கொண்டுருவாங்க, இல்லைன்னா அப்பா அம்மாவை கொண்டுருவாங்க. இவங்களுக்காக பழி வாங்குற மாதிரி தான் இப்போ வரைக்கும் பார்த்து தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு கதை சம்பந்தப்பட்ட ஒரு படம் தான். ஆனா திரைக்கதையில அவங்க காட்டின சுவாரஸ்யம் வந்து பாத்தீங்கன்னா, அடுத்து என்ன நடக்கும், ஏன் இப்படி பண்றாங்க, எந்த சீன் எதோட சேர்ந்தது அப்படிங்கிற விஷயத்த நம்மளால வந்து யூகிக்கவே முடியல. திரைக்கதையில எதிர்பார்த்ததை விட அதிகமான சுவாரஸ்யத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா படத்தோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா பழி வாங்குறது தான். ஆனா இந்த பழிவாங்கல் கதையை பாத்தீங்கன்னா பல விதமா கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப வந்து சுவாரஸ்யமா கொடுத்திருக்காரு இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி தன்னுடைய லட்சுமியான அந்த குப்பத்தொட்டியை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. சோ அதை எப்படியா கண்டுபிடிக்கணும், அது புதுசா எதனா செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற அளவு கூட வந்து போலீஸ் யோசிப்பாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இயக்குனர் வந்து நமக்கு சொல்ல வந்த கதை என்னன்னா, விஜய் சேதுபதி வீட்டுல திருடங்க வந்து புகுந்து அவங்க வீட்டுல இருந்து அந்த லட்சுமியான குப்பத்தொட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த சமயத்துல தான் அவங்களோட பொண்ணு ஸ்போர்ட்ஸ் விஷயமா வெளியூர்ல கேம்புக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க பொண்ணு வர்றதுக்குள்ள அந்த குப்பை தொட்டியை கண்டுபிடிக்க சொல்லி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொடுத்திருக்காரு இயக்குனர். அப்படியே இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா எந்த மாதிரி அவங்க கான்செப்ட் கொடுத்திருக்காங்கன்னா, எதுவுமே இல்லாத அந்த குப்பை தொட்டிக்கு ஏன் இந்த ஆள் வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான், அந்த குப்பை தொட்டிக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயம் இருக்கு, இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு அந்த குப்பை தொட்டிக்கு பின்னாடி ஏதோ மர்மமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை எப்படியோ தெரிஞ்சுக்கோ
பண்ணணும்னு நினைக்கிறாரு இன்ஸ்பெக்டர் நடராஜன். ஒரு சமயத்துல இன்ஸ்பெக்டர் நடராஜன் என்ன பண்ணுவாருன்னா, சரி இவன் தொடர்ந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான், அதனால வந்து டூப்ளிகேட்டா நாமளே வந்து ஒரு குப்பை தொட்டியான லட்சுமி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதுக்காக ஒரு ஆளை போய் பாக்குறாங்க. அதே மாதிரியான ஒரு குப்பை தொட்டி ரெடி பண்ணி விஜய் சேதுபதி கொடுக்க வராங்க. அந்த சமயத்துல பொருளை கண்டுபிடிச்சாச்சு, பட் திருடனை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி அந்த பொருளை திருடுறதுக்காக யாராவது ஒருத்தர்கிட்ட சரணடை சொல்லி நடராஜன் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல யாருமே முன்னாடி வர மாட்டாங்க. இந்த சமயத்துல தான் அவங்க கூடவே இருக்கிற அந்த பிரபலமான தமிழ் நடிகர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இது ஒரு சாதாரண விஷயம் தானே, எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க, நான் வந்து சரணடைஞ்சிரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்ன மாதிரியே 50,000 ரூபாய் கொடுக்கன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து சரணடையவும் போவாரு. உண்மையிலேயே அந்த வீட்டில் நடந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சீனை பத்தி என்னால பேசாம இருக்கவும் முடியல. ஆக்சுவலா அது பேசவும் கூடாதுன்னு நினைச்சு நானும் கண்ட்ரோல தான் பேசிட்டு இருக்கேன். அந்த சீனெல்லாம் பாத்தீங்கன்னா இயக்குனர் வந்து எப்படி யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே அந்த ஒரு சீனுக்காகவே இந்த மொத்த படத்தையும் பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரபலமான தமிழ் நடிகர் சரணடையும் பொழுது செஞ்சு காட்டுற விஷயங்களா இருக்கட்டும், ஸோ அவங்க வீட்டில் போய் எப்படி வந்து அந்த குப்பைத்தொட்டி திருடினாரு அப்படிங்கிற விஷயத்தை செஞ்சு காட்டுற சீன்ஸா இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மர்மமான விஷயம் என்ன, அதுக்கப்புறமா அனுராக் காஷ்யப்பை வந்து விஜய் சேதுபதி கொல்ல போகும் பொழுது அங்க நடக்கிற ட்விஸ்டா இருக்கட்டும், கடைசி ஒரு 30 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுப்பா இங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து யோசிக்க வச்சிருக்காரு இயக்குனர். இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பலமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு நான் குறை சொல்ல மாட்டேன், அதே சமயத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் சூப்பராகவே இருக்கு. இந்த படத்தில் நடிச்ச விஜய் சேதுபதியோட ஆக்டிங்கா இருக்கட்டும், இல்ல நடராஜனோட ஆக்டிங்கா இருக்கட்டும், இல்ல அனுராக் காஷ்யப்போட ஆக்டிங்கா இருக்கட்டும், வேற லெவல்ல இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த பிரபலமான தமிழ் நடிகரோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். இவ்வளவு நாளா நம்ம வேற ஒரு கேரக்டர்ல பாத்துக்கிட்டு இருந்த அந்த ஆக்டரை வந்து இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல பார்க்கும் பொழுது இப்படி இவர் இப்படி நடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் நமக்குள்ள வருது. பட் அதுதான் இந்த படத்தோட சுவாரஸ்யமான விஷயம். இந்த மகாராஜா படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல பாடல்கள் இல்லாதது தான். படத்தோட ஸ்கிரீன் பிளேக்கும் கதைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு படத்துல பாடல்கள் இல்லைனாலே பாத்தீங்கன்னா அந்த படம் மேக்ஸிமம் சக்சஸ்ஃபுல்லான படம் தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய ஒரு பலமான விஷயம் என்னன்னு சொன்னேன்னா இந்த படத்தோட எடிட்டிங் ஒர்க் தான். எது நிகழ்காலத்தில் நடக்குது, எது இறந்த காலத்தில் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்மளால கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு எடிட்டிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு, இதுதான் படத்தோட கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்ப வச்சு இதுதான் இந்த படத்தோட உண்மையான கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடிட்டர் நம்ம கிட்ட சொல்ல வராரு. எடிட்டிங் ஒர்க் இந்த படத்துக்கும் மிகப்பெரிய லெவல்ல ஒரு பலம் கொடுக்கும். ஒரு படத்துக்கு பலன் ஒரு விஷயம் இருக்கும்போது அதே சமயத்தில் பலவீனமான ஒரு சில விஷயங்கள் இருக்கதான் செய்யும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பலவீனமான ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இந்த அப்பா மகள் போர்ஷன்ஸ் தான். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள்ல பார்த்துட்டோம். அதே மாதிரி சீன்ஸ் வந்து இங்கேயும் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அடுத்ததா இந்த படத்தில் நாம பார்த்தா இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய் சேதுபதியோட ஆக்டிங் தான். விஜய் சேதுபதி தன் நடிச்ச எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா நடிக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்தவன நேரா நிக்க சொல்லி டயலாக் பேசணும்னா எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த மாடுலேஷனை வந்து அவர் கண்டிப்பா மாத்தியே ஆகணும். மொத்தத்துல விஜய் சேதுபதியோட 50வது படமான மகாராஜா படம் அவருக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான படமா அமையன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அமையறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. காரணம் என்னன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்த ஸ்கிரீன் பிளே ஒர்க் தான். அந்த ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லான படமா மாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.